மேரி கொஞ்சம் சக்கரை கொண்டா. மேரி 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 മേരി കുറച്ച് പഞ്ചസാര വേണം. സാറേ ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. സാറേ ഞാൻ ഇവിടെ തന്നെ ഉണ്ട്. അമ്മ എന്നെ റൂമിൽ വെച്ച് പൂട്ടിട്ട് പോയി. அம்மா என்னப்பா தச்சிட்டியா? தச்சிட்டமா. நீங்க அளவே கொடுக்காம தைக்க சொல்லிட்டீங்க. நான் பிந்து கோசம் நினைச்சிட்டு குத்து மதிப்பா தச்சிட்டேன். இதை யாருமா மாட்டிக்க போறா? தச்சிட்டல. மேரி மேரி இங்க வா, போய் இதை மாத்திக்கிட்டு வா. போ. എന്തിനമ്മേ இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு வா போ. எல்லாத்துக்கும் அபிநயம். அம்மே ഈ ഡ്രസ് നന്നായിട്ടില്ല. என்னம்மா என்ன ட்ரெஸ்ஸுங்க? பாய் மூடு. பழைய ட்ரெஸ் இவ போட்டுக்கிட்டு அழுக்கி குளிக்கி நடந்தப்ப என் வயிறு கலங்குனது எனக்கு தாண்டி தெரியும். இனிமே இந்த ட்ரெஸ் எடுக்கவே கூடாது. போமே இனிமே இந்த ட்ரெஸ் கழட்டவே கூடாது. போ. மகாலட்சுமி, என் நிலவரம் எல்லாம் உனக்கு தெரியும். எனக்கு எல்லா சௌகரியமும் வசதியும் பெருகணும். தனலட்சுமி தனலட்சுமி, என்னங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ். இந்த வீட்டுல நான் உன்னை மகாராணி மாதிரி நடத்த போறேன். 4 பேர் பாக்குற மாதிரி நீ தோட்ட வேலை செய்யற, கடை கட்டிக்கு போற. அப்புறம் பாக்குற எவனும் நான் உன்னை சௌகரியமா வச்சுக்கலன்னு என்ன தப்பா நினைக்க கூடாது பாரு. உன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஆகையினால நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தோட்டக்காரன் டிரைவர் வேலைக்கு எல்லாம் ஆளுகளை அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. போய் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துடுறேன். வணக்கம் ஐயா. எல்லா இடத்துலயும் 60 வயசை டச் பண்ணிட்டோலே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவானுங்க. ஆனா 70 வயசை கிராஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஐயம் பெருமாள் அப்பாயின்மெண்டே கொடுப்போம். அது ஏங்கிறது எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். அந்த ரகசியம் எனக்கும் தெரியுங்க. என்னது? உனக்கும் தெரியுமா? ஒரு கிழவனோட வேதனை உங்க மாதிரி ஒரு கிழவருக்கு தானே தெரியும். ஏன்பா உன் பேரு என்ன? என் பேரு கமலக்கண்ணு. ஒரு வருஷமா கமல காந்தின்னு மாத்தி வச்சுக்கிட்டேன். ஆமா, என்னமோ பச்சை குத்தி இருக்கிய. அம்மன் படம் மாதிரி தெரியுது. தீனத்தம்மனு குருபானி படம் பார்த்த அன்னைக்கு குத்திக்கிட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன எதால குத்துவேன்னு எனக்கே தெரியாது. கேட்டா நீ எதுக்கு வந்திருக்க? தோட்ட வேலைக்கா? ஆமாங்க. உனக்கு பிடிச்ச தோட்டம் எது? தோட்டம் 10 தடவை பாத்திருக்கேனே. ஊர் எது? பூந்தோட்டம். பரவாயில்ல, உனக்கும் தோட்டத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இது என்ன பூவு? ஐயோ, கண்ணுக்கு செஞ்ச தெரியலையே. பார்வை ரொம்ப வீக்கு போல இருக்குது. ஐயோ, அப்படிதான் சொல்லுங்க. எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுங்க. அதோ பாருங்க, சிட்டு ஜீன்ஸ் பேண்ட், கருப்பு கலர் டீ ஷர்ட். அங்க பாருங்க தொங்குது. என்னையா? கழுத்து செயின். ஏண்டா கிட்ட இருக்கிற பூ தெரியல, எட்ட இருக்கிற பொண்ணு தெரியுதா? என்னையா விரலெல்லாம் மோதிரம்? இதுக்கு பின்னாடி ஒரு கதையே கீதுங்க. பின்னாடி நடந்த கதையெல்லாம் வேணாம், இதுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லு. நான் எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் அந்த வீட்டு வேலைக்காரி எனக்கு செட்டப் ஆயிடுவா. அதுக்கு அடையாளமா ஒரு மோதிரத்தை மாற்றிடுவா. அதாங்க இதெல்லாம். சுண்டு விரல மட்டும் மோதிரத்தை காணும். இந்த ஒரு விரல் தாங்க பாக்கி ஆக்கியது. கடவுள் எப்பதான் கண்ணு திறப்பானோ? கடவுளை கண்ணை திறக்க விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன் கண்ணை நோண்டிடுவேன். என்னையா யூனிஃபார்மோட வந்துட்டேன்? இனிமே இன்டர்வியூ பண்றதுக்கு என் உடம்புல தெம்புல. உன்னை தோட்டக்காரனா அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். ஐயோ, என்னையா உடனே குனிறேயோ?
என்னத்தைய தேடுற? உங்க காலை இங்க இருக்கியா? நீதான் இந்த வீட்டுக்கு சரியான ஆள். ஓகே ஓகே, அப்படியே இரு. உன் பேர் என்ன? காலுங்க. அதுதான் உடம்புல ஒரு ஓரமா தொடர்பு குச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க. பேரை சொல்லியா? வேலுங்க, டிரைவர் வேலைக்கு வந்திருக்கேன். டிரைவிங் லைசன்ஸ் எங்க இருக்கு? இந்தாங்க. என்ன இது ஓலச்சோடைய காட்டுற? எங்க காலத்துல லைசன்ஸ் இப்படிதாங்க கொடுத்தாங்க. யோ, நீ டிரைவர் தானா இல்ல ஆவியா? சத்தியமா டிரைவருங்க, ரொம்ப ஆவி வந்து டிரைவருங்க. இது வரைக்கும் ஒரு கொசு பேர் கூட வண்டி ஏத்தன இல்லைங்க. சத்தியமா? சத்தியமா. இந்த சாவி காரை எடு. கை கொடுங்க. கொடுக்குறேன். வண்டி எங்க இருக்குங்க? போ. கரெக்டான பாத்தி மாட்டிக்கிட்டு பயமே இல்ல. என்னமா தாசிங்க? பெருமாள் தாயே, நீதான் காப்பாற்றணுமா? ஒன்னும் புரியலையே. என்னையா தீபாராதனை காட்டுற? வெரி குட், வண்டியை ஓட்டு. கேட் எங்க இருக்குது? கேட்டா? நான் முதல்ல என் மகனை தான் இங்க வேலைக்கு அனுப்புறதா இருந்தேன். ஆனா நீங்க சின்ன வயசு பசங்க நம்புறது இல்ல, கைவனுக்கு தான் வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். எனக்கு வண்டி ஓட்டத்துல நினைச்சாங்க. மகனுக்கும் வேலை இல்ல, குடும்பத்துல வறுமையா வருங்க. வண்டி ஓட்டி 10 வருஷம் ஆச்சு, சச்சு விட்டு போச்சு. நான் எப்படியாவது சமாளிச்சு வண்டி ஓட்டிடுறாங்க. என் வேலையில மட்டும் சொல்றாங்க. ஐயா ஐயா ஐயா. பாலு, பாலு, கடவுளே, இவருக்கு பைத்தியம் தாமா பிடிச்சிருக்கு. எப்படிமா இவர் கூட வாழ்ற நீ? இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உன்னால எப்படிமா பொறுமையா இருக்க முடியுது? உனக்கு அப்பா வேணும், எனக்கு புருஷன் வேணும், நமக்கு ஒரு குடும்பம் வேணும்டா. இப்ப நான் பாடுறத அப்படியே வாசிக்கிறியா? நான் ஜானகி பேசுறேன். டாக்டர் ஐசக் இருக்காரா? ஜானகியா? எந்த ஜானகி? ஜானகின்னு சொல்லுங்க, அவருக்கு நல்லா தெரியும். அவ்வளவு நெருக்கமாடி? மோனுக்கு வைடி வைடியா? ஜானகிங்கிற ஜானகிராமன் பேசுறேன். ஹலோ ஹலோ, குரலை வச்சு பொம்பளை நினைச்சிட்டாங்களா? ஜானகி செக் பண்ற, ஒன்ன சேரு, அப்பதான் சங்கதி வரும். நமஸ்காரமா. ஜானகி. ஜானகியா? ஜானகி ரமணா. என்னையா ஜானகி? என்ன பாட்டுது? யாக பிரம்மம். யாருது? நான் ஒரு பரபிரம்மம். இதெல்லாம் போய் உங்களோட சொல்லிட்டு சிவரஞ்சனி சொல்லி தரட்டுமா? இது ஒரு கிறிஸ்துவ வீடு. உங்களுக்கு கிறிஸ்துவ பாட்டு தெரியுமா? கிருஷ்ணமூர்த்தி பாவகர்னா என்னண்ட போய் கிறிஸ்துவ பாட்டை கேட்டா நான் எங்க போவேன்? அப்ப டியூஷன் வேண்டாம், நீங்க இடத்த காலி பண்ணுங்க. குழந்தை நல்லா பாடுறாளே. அவ பாடி கிழிச்சது போதும், இனிமே நல்லா படிக்கட்டும். நீங்க போலாம். குழந்தை நோக்கு இந்த ஜென்மத்துல சங்கீதம் கத்துக்கு பிராப்தம் இல்லை. ஜானகி. யாரவ? இந்த ஜானகி ஆத்துக்காரி. புறப்புறச்சியே சொன்னா சகுனம் சரியில்லைன்னு இங்க டியூஷன் போயிடுத்து. அவ வாக்கு பறிச்சுடுத்து. வர்றேன் குழந்தை, வர்றேன். கிளாரா மாமியே. மாமியா? தன் பொண்ணு நல்லா பாடணும் தான் எல்லா அம்மாவும் நினைப்பாங்க. ஆனா தன் பொண்ணு பாடவே கூடாதுன்னு நினைக்கிறது உங்க அம்மாவை தான் இருக்க முடியும். உனக்கு அம்மா சரியில்லை, எனக்கு அப்பா சரியில்லை.
பாட்டுக்கு உங்க அம்மா உன் பாட்டை மட்டும் நிறுத்தல, ஒரு அருமையான ராகத்தையும் பாதியிலே நிறுத்திட்டாங்க. ஜானகி ரமணா, நல்ல பாட்டு, அருமையான ராகம். சிசிலி, எனக்கும் கொஞ்சம் பாட தெரியும். போர்டு போட்டு சொல்லித்தர அளவுக்கு தெரியாட்டாலும் தாளம் போட்டு ரசிக்கிற அளவுக்கு பாட தெரியும்.